ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அதாவது நீட் 2025 நீட் 2025க்கான தமிழ் மீடியம் வழியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. ஸோ மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலையும் மேலும் நீட் ப்ரிப்பரேஷனுக்காக யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தை அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்னோடய வீடியோ பார்த்து ஒரு ஆடியோ கூட கன்சிடர் பண்ணி அவங்க வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உயிரியல் சம்மந்தமாக வீடியோ கண்டினியூவாக போட்டுட்டு வரேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் வகுப்பு பாடம் 1ல் நம்ம 1.3 பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரி உலகின் வகைப்பாடு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1.2ல் வைரஸ்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பண்புகள், அதாவது உயிர்களோட பண்புகள் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உயிரி உலகின் வகைப்பாடு. முந்தைய பாடப்பகுதியில் புவி என்னும் கோள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களால் ஆனது என அறிந்துள்ளோம். நமது அன்றாட வாழ்க்கையில் நம்மை சுற்றி பல பொருட்களை காண்கின்றோம். நீங்கள் ஒரு மலைப்பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றிருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் மலைகளின் அழகு, மலர்களின் ஈர்க்கும் பல வகை நிறங்கள், பறவைகளின் இனிமையான குரல் போன்றவற்றை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காணக்கூடிய பெரும்பாலான காட்சிகளை நீங்கள் ஒளிப்படம் செய்து கொண்டு செல்கிறீர்கள். இந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் கண்ட பொருட்களை குறிப்பிட முடியுமா? நீங்கள் கண்ட காட்சிகளை பட்டியலிட்டு பதிவு செய்வீர்களா? நீங்கள் எவ்வாறு பொருட்களை ஒழுங்குபடுத்துவீர்கள்? மலர்களையும் மலைகளையும் ஒரே தொகுப்பில் வைப்பீர்களா? உயர்ந்த மரம், நலிந்த சிறு செடி போன்றவை ஒரே குழுமத்தில் வைக்க இயலுமா அல்லது வெவ்வேறு பிரிவில் வைப்பீர்களா? நீங்கள் இவற்றை வெவ்வேறு பிரிவில் வைத்திருப்பின் அதற்கான காரணம் என்ன? எனவே வகைப்பாடு சில பண்புகளின் அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கும் ஒப்பிடுவதற்கும் பயன்படுத்துகின்றது. இந்த அத்தியாயத்தில் உயிரின உலகின் வகைப்பாட்டினை அறிந்து கொள்வோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. உயிரி உலகின் வகைப்பாடு வந்து ஏன் இருக்கணும், எப்படி இருக்கணும்ன்றதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வகைப்பாடு சில பண்புகளின் அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கும் ஒப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் உயிரின உலகின் வகைப்பாட்டினை அறிந்து கொள்வோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். இவ்வுலகில் உள்ள உயிரினங்களை வகைப்படுத்துவதற்காக பல்வேறு வகையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. தாவரவியலின் தந்தையான இவர் வந்து பார்த்தா தாவரவியலின் தந்தை, ஓகேங்களா, தியோஃப்ராஸ்டஸ் தாவரங்களை புற அமைப்பு பண்புகளின் அடிப்படையில் மரங்கள், புதர் செடிகள், சிறு செடிகள் என வகைப்படுத்தினார். மேலும் அரிஸ்டாட்டில் விலங்கினங்களை இரத்த நிறத்தின் அடிப்படையில் சிவப்பு நிற இரத்த உயிரிகள் எனைமா, சிவப்பு நிறமற்ற இரத்த உயிரிகள் அனைமா என இரு பெரும் பிரிவுகளாக பிரித்தார். கார்ல் லின்னேயஸ் உயிரின உலகத்தை அவற்றின் புறப்பண்புகளின் அடிப்படையில் தாவரங்கள், விலங்குகள் என இரு குழுக்களாக பிரித்தார். எனினும் இவரின் வகைப்பாடு மிகுந்த பின்னடைவு அடைந்தது. இதற்கு காரணம் இவர் உயிரினங்களில் தொல்லுட்கரு உயிரிகள், மெய்யுட்கரு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதில் படிச்சிருக்கோம், ஓகேங்களா, தொல்லுட்கரு, மெய்யுட்கரு ஆகிய இரண்டு பிரிவுகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே குழுமத்தின் கீழ் வகைப்படுத்தினார். இதேபோல் சார்புட்ட முறையை சார்ந்த பூஞ்சை இனங்களை தற்சார்பூட்ட முறையை கொண்டு தாவர இனங்களுடன் ஒன்றாக சேர்த்து வகைப்படுத்தினார். காலப்போக்கில் நவீன தொழில்நுட்ப கருவிகளின் வளர்ச்சி காரணமாக வகைப்பாட்டாளர்கள் வெவ்வேறு பிரிவுகளான செல்லியல், உள் அமைப்பியல், கருவியல், மூலக்கூறு உயிரியல், இன பரிணாமம் போன்ற மேலும் பல பண்புகளை பயன்படுத்தி புவியில் உள்ள உயிரினங்களை வகைப்படுத்தியுள்ளனர். எனவே வகைப்பாடு காலத்திற்கு ஏற்ப புதிய பரிணாமம் பெற்று வருகிறது. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான், ஓகேங்களா. வகைப்பாட்டின் தேவை, நம்ம வந்து ஏன் வகைப்பாடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. கீழ்கண்ட நோக்கங்களை நிறைவு செய்ய வகைப்பாடு அவசியமாகிறது.
பொதுவான பண்புகளின் அடிப்படையில் ஒரு நிமிஷம் இருங்க. வகைப்பாட்டின் தேவை, அதாவது வகைப்பாடு ஏன் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பது இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கீழ்கண்ட நோக்கங்களை நிறைவு செய்ய வகைப்பாடு அவசியமாகிறது. அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நோக்கம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பொதுவான பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை தொடர்பு படுத்தவும், அதாவது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு பண்பு இருக்கும். அந்த பொதுவான பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை பார்த்தீங்கன்னா தொடர்பு படுத்தவும், சிறப்பியல்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை வரையறை செய்வதற்கும், பல்வேறு உயிரின குழுக்களில் உள்ள உயிரினங்களின் தொடர்பை பற்றி அறியவும், உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம தொடர்பினை அறிவதற்கும் உதவுகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உயிரி உலகின் வகைப்பாடு. உயிரி உலகின் வகைப்பாட்டினை ஒப்பிட்டு, அதாவது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க 1.4, அதை அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே, பார்த்துட்டு வந்தோம். 1.4 டேபிள் எங்கே இருக்குது? இதான். ஓகேங்களா. 2 பெரும்பிரிவு இங்கே இருக்குது, கவனிக்கல. ஓகே, 2 பெரும்பிரிவு, 3 பெரும்பிரிவு, 4 பெரும்பிரிவு, 5 பெரும்பிரிவு எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிளான்டே அனிமேலியா. இது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் தாவரம், இது அனிமேலியா அனிமல்ஸ், அது ரிலேட்டடாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலியா. இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டோட இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க, புரோட்டேஸ்டியா. இங்கே பார்க்கலாம் மொனீரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலியா. இதோட இன்னும் 2 பாயிண்ட் அதிகமாக பண்ணியிருக்காங்க. எது? மொனீரா அந்த ஒரு கேட்டகரி. இங்கே பார்த்தீங்கன்னா மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமேலியா. இது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா பொதுவான வகைப்பாடு, உயிரினங்களின் வகைப்பாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 5 பெரும்பிரிவு வகைப்பாடு. ஹாரெச் விட்டாக்கர் என்னும் அமெரிக்க வகைப்பாட்டியல் வல்லுநர் 1969ஆம் ஆண்டு 5 பெரும்பிரிவு வகைப்பாட்டினை முன்மொழிந்தார். உயிர்களை அவற்றின் செல் அமைப்பு, உடல் அமைப்பு, உணவூட்டு முறை, இனப்பெருக்கம், பரிணாம குழு தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமேலியா என 5 பெரும் பிரிவுகளாக பிரித்தார். ஒவ்வொரு பெரும்பிரிவின் பண்புகளை ஒப்பிட்டு அட்டவணை 1.5 கொடுத்துருக்காங்க. 1.5 கொடுக்கப்பட்டுள்ளது. நிறைகள். இந்த வகைப்பாடு சிக்கலான செல் அமைப்பு, உடல் அமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தது. உணவூட்டு முறையின் அடிப்படையில் இவ்வகைப்பாடு அமைந்துள்ளது. பூஞ்சைகள் தாவரங்களிலிருந்து பிரித்து தனியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. உயிரினங்களிடையே காணப்படும் இன பரிணாம குழு தொடர்பினை எடுத்துக்காட்டுகிறது. குறைகள்: சார்பூட்ட முறை உயிரினங்கள், செல் சுவருடைய செல் சுவரற்ற உயிரினங்கள் மொனீரா, புரோட்டிஸ்டா எனும் பெரும் பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் இவ்விரண்டு பெரும் பிரிவுகளும் பலவகைப்பட்ட பண்பினை பெறுகின்றன. ஹெட்டரோஜினியஸ் மீன்ஸ் பலவகைப்பட்ட பண்பு. இந்த அட்டவணை பாருங்க கொடுத்துருக்கேன். இந்த அட்டவணை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 இந்த அட்டவணை பார்க்கலாம். ஓகேங்களா. வைரஸுகள் இந்த வகைப்பாட்டில் சேர்க்கப்படவில்லை. ஓகேங்களா. அந்த குறைகள் வருது, அந்த பாயிண்ட்ல எதுவுமே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பண்பு டிஃப்ரெண்ட் வகைப்பாடு 5 கேட்டகரியில் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமேலியா. செல்லின் தன்மை: தொழுட்கரு உயிரிகள், மெய்யுட்கரு உயிரிகள். இது பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக். ஓகேங்களா. பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா மெய்யுட்கரு உயிரிகள். அது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மெய்யுட்கரு தான். ஓகேங்களா. யூகேரியாட்டிக் டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு. இது ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். செல்லின் தன்மை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு வந்தால் மொனீராக்கு மட்டும் தான் ப்ரோகேரியாட்டிக், தொழுட்கரு. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெய்யுட்கரு அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. செல்லின் அமைப்பு தன்மை, செல்லின் தன்மை சரி அமைப்பு கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு. பெரும்பாலானவை ஒரு செல் உயிரினங்கள்
அரிதாக பல செல் உயிரினங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல் உயிரினங்கள் அந்த கேட்டகரியில் தான் வந்திருக்கு. சில இது வந்து பார்த்தீங்கன்னா பல செல்லுமே இருக்குது. புரோட்டிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினங்கள். நெக்ஸ்ட்டு பூஞ்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் பல செல் உயிரினங்கள். திசு அல்லது உறுப்புகள் கொண்டவை. பிளான்டே வந்து பார்த்தீங்கன்னா திசு அல்லது உறுப்புகள் கொண்டவை. திசுக்கள், உறுப்பு மண்டலங்கள் கொண்டவை. இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு செல், சில வந்து பார்த்தீங்கன்னா பல செல்லாக இருக்குது. புரோட்டிஸ்டா மட்டும் தான் ஒரு செல். ஓகேங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது. அதாவது ஒரு செல் அமைப்பு உடைய இது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டிஸ்டா மட்டும்தான். ஓகேங்களா? மற்ற எல்லாமே பல செல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல செல் இருக்குது. இங்குமே வந்து பார்த்தீங்கன்னா திசு அல்லது உறுப்புகள் கொண்டவை. ஓகேங்களா? அது நீங்கள் பாருங்கள். செல் சுவர் உண்டு. பெட்டிடோ கிளைகான் மியோகோ பெப்டைட்களால் ஆனது. ஒரு சில உயிரினங்களில் செல் சுவர் உண்டு. செல்லுலோஸால் ஆனது. சில உயிரினங்களில் செல் சுவர் காணப்படுவதில்லை. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா செல் சுவர் உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே வந்து செல் சுவர் உண்டு. ஆனால் சில இதில் வந்துமே செல் சுவர் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. செல் சுவர் உண்டு, செல் சுவர் இல்லை. ஓகேங்களா? இது வந்து அனிமலில் செல் சுவர் இல்லை. மற்ற எல்லாத்துக்குமே செல் சுவர் உண்டு. செல்லுலோஸ் அல்லது கைட்டினால் ஆனது. செல்லுலோஸால் ஆனது. இது பார்த்துக்கோங்க. எந்தெந்த இதில் தெளிவாக பார்த்துக்கோங்க. உணவூட்டு முறை, தற்சார்பு ஊட்ட முறை, ஒளிச்சார்பு வேதிச்சார்பு, சார்பூட்ட முறை, ஒட்டுண்ணிகள் சாரணிகள், தற்சார்பூட்டு முறை, சார்பூட்டு முறை, தற்சார்பூட்டு முறை, சார்பூட்டு முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு சார்பூட்டு முறை. நெக்ஸ்ட்டு தற்சார்பூட்டு முறை, ஒளிச்சார்பு பிரச்சார்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள் சாரணிகள், ஒளிச்சார்பு. இது வந்து பிளான்ட். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கா தான் கொடுத்துருக்காங்க. விலங்கூட்டம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனிமேலியா அந்த கேட்டகரியில் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இடப்பெயர்ச்சி அடையும் திறன். சரிக்கா? இடப்பெயர்ச்சி அடையும் திறன். இடப்பெயர்ச்சி திறன் உடையவை அல்லது அற்ற. இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டோஸோ அது மட்டுமே இருக்காது. ஓகே, பிளான்டே அது மட்டுமே இருக்காது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது. அதாவது செடிகள். ஓகேங்களா? இடப்பெயர்ச்சி திறன் உடையவை அற்றவை. இடப்பெயர்ச்சி திறன் அற்றவை. பெரும்பாலும் இடப்பெயர்ச்சி திறன் அற்றவை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அந்த கேட்டகரியில். அனிமேலியா வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி திறன் உடையவை. ஓகேங்களா? எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கொஸ்டின் கேட்கற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எந்தெந்த இது எந்த வகைப்பட்டன் கீழே வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினோமைம் சீட்டுகள், மைக்கோபிளாஸ்மா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வருது. எந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா முனிரா கேட்டகரியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோஸ்டா அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரைசோபைட்டுகள், டைனோப்ளோ, ஜெல்லெட்டுகள், சளி, பூஞ்சைகள், அமீபா, பிளாஸ்மோடியம், ட்ரைபோசோமோ, பாரமீசியம், இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள், ஈஸ்ட்டுகள், காளான்கள், இதர பூஞ்சைகள். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் கேட்டகரியில் பாசிகள், பிரியோபைட்டுகள், டெரிட்டோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேலியா வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் கேட்டகரி தான். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அனிமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் தாவரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான்ட் இது தாவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடற்பஞ்சுகள், முதுகெலும்பு அற்றவை, முதுகெலும்பு உடையவை. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டிங்க என்னன்னா கார்ல் ஓஸ் மற்றும் அவரது சக ஆய்வாளர்களும் 1990ஆம் ஆண்டு உயிரினங்களில் 3 முக்கிய உயிர் புலங்களை அறிமுகப்படுத்தினர். அவை பாக்டீரியா, ஆர்கியே, யுகேரியா என்பவைகளாகும். இவ்வகைப்பாடு ஆர்ஆர்என்ஏ நியூக்ளியோடைட் தொடர் வரிசையில் உள்ள வேறுபாடு, செல்சவில் உள்ள கொழுப்புகளின் அமைப்பின் போன்றவற்றின் அடிப்படையில் உள்ளது. தாமஸ் கே பாலியார்
ஸ்மித் 1998ஆம் ஆண்டு உயிரி உலகத்திற்கு திருத்தப்பட்ட 6 பெரும்பிரிவு வகைப்பாட்டினை வெளியிட்டார். இதில் மொனிரோ என்ற பெரும்பிரிவை ஆர்கிபாக்டீரியா, யூகோபாக்டீரியா என்று இரண்டாக பிரித்தார். அண்மையில் ருகிரோவும் சக ஆய்வாளர்களும் 2015ஆம் ஆண்டு 7 பெரும்பிரிவு வகைப்பாட்டினை வெளியிட்டனர். அதில் தாமஸ் கொலியர் ஸ்மித்தின் 6 பெரும்பிரிவு வகைப்பாட்டின் செயல்முறை சார்ந்த விரிவான தொகுப்பாகும். இந்த வகைப்பாட்டின்படி உயிரிகள் 2 மிக பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன: புரோகாரியோட்டோ, யூகாரியோட்டோ. புரோகாரியோட்டோ 2 பெரும் பிரிவுகளாக, அதாவது ஆர்கிபாக்டீரியா மற்றும் யூபாக்டீரியா எனவும், யூகாரியோட்டோ புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, தாவரங்கள் மற்றும் அனிமலிய விலங்குகள் என 5 பெரும்பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. குரோமிஸ்டா எனும் புதிய பெரும் பிரிவு தோற்றுவிக்கப்பட்டு இதில் பசுங்கணிகத்தில் பச்சையம் A and C கொண்ட பாசிகளும் இவையுடன் நெருக்கமான தொடர்புடைய பல வகை நிறமற்ற உயிரிகளும் வைக்கப்பட்டுள்ளன. டயட்டம்கள், பழுப்பு பாசிகள், கிரிப்டோ மோனாட்டுகள், உமசிட்ஸ் போன்றவை இந்த பெரும்பிரிவின் கீழ் இடம்பெற்றுள்ளன. செயல்பாடு அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்டீரியங்கள். இது 1.4. நெக்ஸ்ட்டு வகைப்பாடுக்கு அடுத்தது பாக்டீரியங்கள். பாக்டீரியங்கள் நண்பர்களா அல்லது எதிரிகளா? நம் வீடுகளில் தயிரை தயாரிக்கும் முறையை நீங்கள் கவனித்ததுண்டா? சிறு துளி உரை தயிர் பாலில் கலந்து சிறிது நேரத்திற்கு பிறகு தயிராக மாறுகிறது. இம்மாற்றத்திற்கு காரணம் என்ன? ஏன் தயிர் புளிக்கிறது? இம்மாற்றம் லாக்டேஸ் என்னும் தயிரில் காணப்படும் பாக்டீரியாத்தால் ஏற்படுகிறது. தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் புளிப்பு தன்மையை தருகிறது. டைபாய்டு காய்ச்சலுக்கு ஆளாகியுள்ளீர்களா? இது சால்மோனெல்லா டைபி என்னும் பாக்டீரியாவால் ஏற்படும் நோயாகும். எனவே தொல்லுட்கரு கொண்ட பாக்டீரியங்கள் அவைகளின் நன்மை தீமை செயல்களின் அடிப்படையில் முறையே நண்பனாகவும் எதிரியாகவும் கருதப்படுகிறது. பாக்டீரியலின் மைல்கள். முன்னாடி வைரஸ் பார்த்தீங்களா, அது மாதிரி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1829ஆம் ஆண்டு C.J.H. ரன்பெர்க் பாக்டீரியம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார். 1884ஆம் ஆண்டு கிறிஸ்டின் கிராம் என்பவர் கிராம் சாயமேற்றும் முறையை அறிமுகப்படுத்தினார். 1923ஆம் ஆண்டு டேவிட் H. பெர்ஜி கையேட்டின் முதல் பதிப்பை வெளியிட்டார். 1928ஆம் ஆண்டு ஃப்ரெட்ரிக் கிரிப்த் பாக்டீரியத்தின் மரபணு மாற்றத்தை கண்டறிந்தார். 1952ஆம் ஆண்டு ஜோசுவா லெடர்பர்க் பிளாஸ்மிட்டை கண்டறிந்தார். பாக்டீரியங்கள் தொல்லுட்பெரு உயிரி வகையை சார்ந்த ஒரு செல் அமைப்புடைய அனைத்து இடங்களிலும் பரவியுள்ள நுண்ணுயிரிகளாகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு செல் அமைப்புடையது, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பரவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பாக்டீரியங்களை பற்றி அறியும் பிரிவு பாக்டீரியல் என அறியப்படுகிறது. டச்சு விஞ்ஞானியான ஆண்டன் வான் லீவன்ஷூக் 1676ஆம் ஆண்டு பாக்டீரியங்களை முதலில் நுண்ணோக்கியில் கண்டு அதனை அனிமல் என்று அழைத்தார். அனிமல்கியூல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவின் பொது பண்புகள். இவை தொல்லுட்கரு உயிரிகளாகும். உட்கரு சவ்வினால் சொல்லப்பட்ட செல் நுண்ணுறுப்பலம் காணப்படுவதில்லை. இது பார்த்தீங்கன்னா தொல்லுட்கரு. ஆனால் வைரஸ் பார்த்தீங்கன்னா மெய்யுட்கரு அந்த கேட்டகரியில் வரும். இது பார்த்தீங்கன்னா தொல்லுட்கரு. ஓகேங்களா? நுண்ணுறுப்பலம் காணப்படுவதில்லை. மரபணு பொருள் உட்கரு, ஒத்த அமைப்பு அல்லது மரபணு தாங்கி அல்லது தோற்று விண்ணிலை உட்கரு என்று அறியப்படுகிறது. செல் சுவர் பாலி சாக்கரைட்டுகள் புரதங்களால் ஆனது. பெரும்பாலான
பெரும்பான்மையான பாக்டீரியாக்களில் பச்சையம் காணப்படுவதில்லை, எனவே இவை சார்புட்ட முறையை சார்ந்த வகையாக உள்ளன. எடுத்துக்காட்டாக விப்ரியோ காலரே. சில வகையான பாக்டீரியங்களில் பாக்டீரியா பச்சை நிறமிகள் காணப்படுவதால் அவை தற்சார்பு ஓட்ட முறை மேற்கொள்ளப்படும். எடுத்துக்காட்டு குரோமேஷியம். பாக்டீரியங்கள் இருப்பிளவுறுதல், அக வித்துக்கள் உருவாதல் போன்ற முறைகளால் உடல் இனப்பெருக்கம் செய்கின்றன. முறைகளில் பாக்டீரியங்களில் பாலினப்பெருக்கம், இணைவு, மரபணு மாற்றம் மற்றும் மரபணு ஊடுகடத்தல் போன்ற முறைகளில் நடைபெற்று மறுகூட்டணிவு நிகழ்ந்து வேறுபாடுகள் அடைகின்றன. பாக்டீரியங்களின் வடிவம் மற்றும் கசையிலை அமைப்பு முறையில் வேறுபட்டு காணப்படுகிறது. பாக்டீரியங்களின் செல்லின் நுண் அமைப்பு. பாக்டீரியங்களை 3 பகுதிகளை கொண்டுள்ளது. வெளியுறை அல்லது கெலைகோகேலிக்ஸ், செல் சுவர், சைட்டோபிளாசம். ஓகேங்களா. வெளியுறை அல்லது கிளைகோலிசிஸ். சில பாக்டீரியங்கள் வளவளப்பான தன்மை கொண்ட பாலிசாக்கரைடுகள் அல்லது பாலிபெப்டைட் அல்லது இரண்டையும் கொண்ட படலத்தால் சூழப்பட்டுள்ளன. செல் சுவரோடு மிக நெருக்கமாக அமைந்த கிளைகோகேலிசிக்கலான அடுக்கு வெளியுறை என அழைக்கப்படுகிறது. இவைகள் பாக்டீரியங்கள் இது வந்து இம்பார்ட்டன்ஸு. கிளைகோகேலிசினான அடுக்கு வெளியுறை என அழைக்கப்படுகிறது. இவைகள் பாக்டீரியங்களை உலர்தலிலிருந்தும் உயிர் எதிர் பொருட்களிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவுகின்றன. வெளியுறையின் ஒட்டும் தன்மை. பாக்டீரியங்களை தாவர வேரின் புறப்பரப்பு, மனித பற்கள், திசுக்கள் மீது ஒட்டி வாழும் உதவுகிறது. மேலும் அடுக்கு பாக்டீரியா செல் ஓட்டத்தினை தக்க வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. செல் சுவர். பாக்டீரியங்களின் செல் சுவர் கடினமானது, துகள் ஒத்த கிரானுலர் தன்மை கொண்டது. இது செல்லிற்கு வடிவத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது. பாக்டீரியங்களின் செல் சுவர் மிகவும் சிக்கலான அமைப்புடையது. இவை பெப்டிடோகிளைகான் அல்லது மீட்டோபெப்டிட்களால் ஆனது. N-அசிட்டைல் குளுக்கோசமைன், N-அசிட்டைல் மியூராமிக் அமிலம் 4 அல்லது 5 அமினோ அமிலங்களைக் கொண்ட பெப்டைட் தொடரால் ஆனது. பாக்டீரியங்களின் செல் சுவரில் போரின் பாலிபெப்டைடுகள் மிகுந்து காணப்படுகின்றன. இவை கரைப்பொருட்கள் பரவி செல்வதற்கு உதவுகின்றன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா சவ்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சொல்லின் அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறை, செல் சுவர், பிளாஸ்மா சவ்வு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார இருக்கிற பார்ட். இது வந்து 3 உரைகள் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பிளாஸ்மா சவ்வு. பிளாஸ்மா சவ்வு லிப்போபிரதத்தால் ஆனது. இது சிறிய மூலக்கூறுகள், அயனிகள் உட்செல்வதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்துகிறது. சுவாசித்தல் நிகழ்ச்சியில் வளர்சிதை பொருட்கள் ஆக்சிஜனேற்றத்தில், அதாவது சுவாச நிகழ்வுக்கு சங்கிலி தொடர்பில் பங்கு பெறும் நொதிகளும் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் நொதிகளும் பிளாஸ்மா சவ்வினால் அமைந்துள்ளன. இது வந்து சுவாசித்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் இதை வந்து பயன்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையிலும் பயன்படுது இந்த சவ்வு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சைட்டோபிளாசம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்கிற முக்கியமான பார்ட். சைட்டோபிளாசம் அடர்த்தியானது, பகுதி ஒளி கடத்தும் தன்மை உடையது. இதில் ரிபோசோம்களும் இதர செல் உள்ளடக்க பொருட்களும் காணப்படுகின்றன. சைட்டோபிளாசத்தில் உட்பொருட்களாக கிளைகோஜன், பாலிபி ஹைட்ராக்சி பியூட்ரேட் துகள்கள், கந்தக துகள்கள், வளிம குமிழ்கள், கேஸ் வெசிக்கிள்ஸ் போன்றவை காணப்படுகின்றன. பாக்டீரியங்களின் குரோமோசோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ளார.
ஒழுகலை. ஓகே. பாக்டீரிய குரோமோசோம் வட்ட வடிவ இறுக்கமாக சுருண்ட DNA மூலக்கூறு ஆகும். இது மெய்யுட்குறு உயிரியல் உள்ளது போல் சவ்வினால் சூழப்பட்டு காணப்படுவதில்லை. இம்மரபியல் பொருட்கள் உட்கரு ஒத்த அமைப்பு அல்லது மரபணு தாங்கி என்று அழைக்கப்படுகின்றது. சுருளற்ற நிலையில் ஈகோலைன் DNA 1 mm நீளமுடையதாக இருந்தாலும் உயிரினத்திற்கு தேவையான அனைத்து மரபியல் தகவல்களையும் உள்ளடக்கியுள்ளது. DNA ஹிஸ்டோன் புரதத்துடன் இணைந்து காணப்படுவதில்லை. தனி குரோமோசோம் அல்லது வட்ட வடிவில் உள்ள DNA மூலக்கூறின் ஒரு முனை பிளாஸ்மா சவ்வின் ஒரு பகுதியுடன் ஒட்டி இருப்பது DNA இரட்டிப்படைதலின் போது இது குரோமோசோம்களாக பிரிவதற்கு உதவி புரிகிறது என நம்பப்படுகிறது. நெக்ஸ்ட், பிளாஸ்மிட். பாக்டீரியங்களில் காணக்கூடிய ஈரிலைகளாலான வட்ட வடிவ சுயமாக பெருக்கமடையும் தன்மை கொண்ட கூடுதல் குரோமோசோம்கள் பிளாஸ்மிட்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை பலத்தன்மை, உயிரெதிர்ப்பொருள்கள், எதிர்ப்புத்தன்மை, வன் உலோகங்களை தாங்கும் தன்மை ஆகியவற்றிற்கான மரபணுக்களை பெற்றுள்ளன. பாக்டீரியத்தின் குரோமோசோமில் காணப்படாத பாக்டீரியோசின் மற்றும் நச்சுக்களையும் பிளாஸ்மிட்கள் உற்பத்தி செய்கின்றன. பிளாஸ்மிட்கள் 1 to 500 கிலோ அடியன்களை வரையிலான அளவுகளில் வேறுபடுகின்றன. பாக்டீரியங்களில் காணப்படும் மொத்த DNAவில் பிளாஸ்மிட்கள் 0.5% முதல் 5% வரை உள்ளன. பாக்டீரியங்களின் செல்களில் காணப்படும் பிளாஸ்மிட்களின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. பிளாஸ்மிட்கள் அவற்றின் செயல்பாடுகளின் அடிப்படையில் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. F பலத்தன்மை காரணி, R எதிர்ப்புத்தன்மை பிளாஸ்மிட்கள், கோலிசன் பிளாஸ்மிட்கள், RA வேரினை தூண்டும் பிளாஸ்மிட்கள், TA கலலையை தூண்டும் பிளாஸ்மிட்கள் என்பனவாகும். நெக்ஸ்ட், மீசோசோம்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் இருக்கிற பல்வேறு வகையான பார்ட்ஸ் இங்கே இருக்குங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா சப் பார்ட்ஸ் தான். ஓகேங்களா. மீசோசோம்கள் பிளாஸ்மா சவ்வு குறிப்பிட்ட சில இடங்களில் குமிழிகள், சிறு குழல்கள், மென் அடுக்குகள் போன்ற வடிவங்களில் செல்லியில் உள்நோக்கி சில மடிப்புகளை தோற்றுவிக்கின்றன. இவை ஒன்றாக திரண்டு மடிப்புகளை ஏற்படுத்தி தளப்பரப்பை அதிகரிக்க செய்து சுவாசித்தலுக்கும் இரு பிளவுறுதலுக்கும் உதவி செய்கின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிசோம்கள் அல்லது பாலிரிபோசோம்கள். ரிபோசோம்கள் புரதச் சேர்க்கை நடைபெறும் மையங்களாகும். ஒரு செல்லில் ரிபோசோம் எண்ணிக்கை 10,000 முதல் 15,000 வரை வேறுபடுகிறது. ரிபோசோம்கள் 70S வகையை சார்ந்தது. இவைகள் 2 துணை அலகுகளை பெற்றுள்ளன. 50S மற்றும் 30S ஏவல் RNA, mRNA இலையின் மீது பல ரிபோசோம்கள் ஒன்று சேர்ந்து காணப்படுவது பாலிரிபோசோம்கள் அல்லது பாலிசோம்கள் எனப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கச இலை. ஃபிளஜெலம். இடப்பெயர்ச்சி அடையும் சில பாக்டீரியங்களின் செல் சுவரிலிருந்து தோன்றுகின்ற வேறுபட்ட நீளமுடைய எண்ணற்ற மெல்லிய மயிரிலை போன்ற அமைப்புகள் கசைலைகள் என அழைக்கப்படுகின்றன. இவை 20 முதல் 30 மைக்ரோமீட்டர் விட்டமும் 15 மைக்ரோமீட்டர் நீளமும் உடையவை. மெய்யுட்கரு செல்களில் கசைலைகள் 9+2 என்ற அமைப்பில் அமைந்துள்ள நுண்ணிலைகளால் ஆனவை. ஆனால் பாக்டீரியங்களில் ஒவ்வொரு கசையிலையும் ஒரே ஒரு நுண்ணிலையினால் மட்டுமே ஆனது. கசைலைகள் இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றன. கசைலைகளின் எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பல்வேறு வகையான பாக்டீரியங்கள் உள்ளன. நெக்ஸ்ட் பார்த்தா பிம்பிரியே அல்லது நுண் சிலும்புகள். கிராம் எதிர் பாக்டீரியங்களின் எடுத்துக்காட்டு என்டிரோபாக்டீரியம். செல் சுவரின் மேற்புறத்தில் மயிரிலை போன்ற நீட்சிகள் காணப்படுகின்றன. இவை நுண் சிலும்புகள் அல்லது பிம்பிரியே எனப்படும். இவை 0.2 முதல் 20 மைக்ரோமீட்டர் நீளத்தையும் 0.025 மைக்ரோமீட்டர் விட்டத்தையும் உடையன. இயல்பான நுண் சிலும்புகளை
தவிர பாக்டீரியங்களின் இணைவிற்கு உதவி செய்யும் சிறப்பு வகையான பாலியல் நுண்சிலம்புகளும் காணப்படுகின்றன. இதை தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.